இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் ஆரோக்கியமான வணக்கங்கள். இப்போது இந்த சின்ன பசங்க இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அம்மாக்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்கும். இந்த குழந்தைகளை காய்கறிகளை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் பார்த்தோன்னே எடுத்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவாங்க. காய்கறிலாம் ரொம்ப நல்லது, அதை கண்டிப்பாக வீணாக்கக்கூடாது அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி தெரியாது. இந்த காய்கறிகள் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய வைத்தியன் இன்னைக்கு சொல்ல போகிறாரு. இந்த வீடியோவை அவங்களுக்கு காமிச்சு கூட நீங்கள் அவங்கள காய்கறிகள் சாப்பிட வைக்கலாம். இப்போ வெயில் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வெயில் சீசனில் நீங்கள் என்ன பண்ணலாம், காரமான உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரைஸ், நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காய்கறிகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால முதல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருக்குது, அப்புறம் இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். அப்புறம் அடிக்கடி டயட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம், பிளானே பண்ணாமல் ஏதோ கிடைச்சது அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நல்ல சத்தாக சாப்பிட்றோமா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, அப்புறம் முகப்பொலிவோடு இருக்குமா அப்படின்ற கவலைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ரைஸ், நிறைய காய்கறிகள் அப்படின்னு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த காய்கறிகள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப நேரம் பசியை தாங்கிக்க முடியும். அதே மாதிரி நல்ல சத்து உடலுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், முக அழகு எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த காய்கறிகளை நீங்கள் சூப்பு, சாலடு, தயிர் பச்சடி, அப்புறம் சரியான முறையில் சமைக்கப்பட்ட பொரியல், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் பழச்சாறு நம்ம குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த காய்கறிகள், வெள்ளை பூசணி, வெள்ளரி, பசலைக்கீரை, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சாறாக எடுத்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றிடும். உடல் நல்லா சிறப்பாக இயங்கிறதுக்கும் உதவி பண்ணும். நம்ம ரத்தத்தில் இருக்கிற கடினமான உலோகங்கள், கொழுப்பு, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நார்ச்சத்தோட உதவியோடு தான் ரத்த ஊட்டத்திலேருந்து வெளியேற்றப்படுது. 95% காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அப்படிங்கிறது கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எடை குறைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த எடை குறையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரே காரணம் அவங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு சீராக இருக்கணும். இந்த இரத்த சர்க்கரை அளவில் பெரிய மாறுதல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி தோலுடன் கூடிய கிழங்கு வகைகள் மற்றும் பரங்கிக்காய் இதிலலாம் மாவுச்சத்து அதிகம். ஸோ இந்த மாவுச்சத்து அதிகம் கொண்ட காய்களை நிறையா டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ இதில் 2 in 1 உங்கள் உடல் எடையும் நீங்கள் குறைச்சிக்கலாம், அதே சமயம் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். காய்கறிகள் சாப்பிட்றது மூலமாகவே புற்றுநோய் மாதிரியான பெரிய நோய்களை எப்படி தடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை தினம் சாப்பிட்ணும். ஆனால் அது எப்படின்னா பச்சை, பர்பிள், ஆரஞ்சு, மஞ்சள் அப்படின்னு கலராக காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்மளுடைய டயட்டில் டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கண்டிப்பாக இந்த புற்றுநோய் மாதிரியான பெரிய நோய்கள் நம்மளை அண்டாது. சரி, இந்த வீடியோவை கேட்டவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, காய்கறிகள் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடணும், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லணும், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மறக்காமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.